மோடிஜி அவர்கள் சென்னைக்கு வர இருக்கிறார். ஏற்கனவே மோடிஜி அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு வரப்ப இவர் வந்து இருக்கிற வேலையெல்லாம் ஊட்டியில் போய் நான் திட்டத்தை தொடங்கணும்னு போய் தொடங்கி வச்சார். இப்போ சனிக்கிழமை மணிக்கு மோடிஜி அவர்கள் வந்து இங்கே வர்றார், தூத்துக்குடி வர்றார். சரிங்களா? அப்புறம் வந்து 2 நாள் கழிச்சு ராஜேந்திர சோழனுடைய திருவாடுதுறை விழாவுக்கு அரியலூருக்கு வர்றார். இது இரண்டுத்துக்கு நம்ம போன புரோட்டோகால் படி உடம்பு சரியில்லைன்ட்டா முடிஞ்சு போச்சு. M10 படத்தில் நாசர் வந்தோன்னா டே வந்துட்டாரா மயக்கம் போகிற வந்துடுவார். அதே மாதிரி தான் மாண்புமிகு முதலமைச்சர் இப்போ பிரச்சனை பூதாகாரமாக நிறைய வருது. மோடிஜி அவர் வந்தால் நம்ம வரவேற்க போனோம், என்னடா பண்ணலாம், மயக்கம் போட்டு விழு தொகுகடின்னு விழு போ உட்காந்துக்கு விழுந்ததுமாச்சு, அலுவல் பார்த்த மாதிரி ஆச்சு, மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்த மாதிரி ஆச்சு. நீங்க தான் உலக தலைமைக்கு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்களே, நீங்க எதுங்க அப்போலோவுக்கு போறீங்க? கேள்வி வைப்போமா இல்லையா? நீங்களே அரசாங்க ஹாஸ்பிட்டல் நம்பாதப்ப நாங்க என்ன எலியா போய் டெஸ்ட் பண்றதுக்கு? ஒவ்வொரு வாட்டி போய் டாக்டர் ஊசி போடுங்க, டெஸ்ட் ஓகேன்னு நாங்க இருந்துக்கிறோம். செத்து போயிட்டா நாங்க செத்து போய்க்கிறோம். நாங்களா எலிகளா? 4.5 வருஷம் தூங்கிட்டோம், 4.5 வருஷம் படுத்து தூங்கியாச்சு. திடீர்னு முடிச்சுட்டா நான் சேவை பண்ண எல்லாரும் உனக்கு என்ன வரல, கரண்ட் பில்லு மாத்திரமா வா, உனக்கு கலைஞர் உரிமை தேவையில்லையே வா, உனக்கு பட்டா வரலையே வா, உனக்கு என்ன சேவை வேணும் வா, எல்லாமே தரோம். 4.5 வருஷமா பண்ணாத ஒரு விஷயத்த 45 நாள்ல 46 துறைகள் எப்படி பண்ணுவாங்க? ஒரு டேட்டா நீங்களே சொல்லுங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம் அதை எதையுமே கடைசியில பண்ணல. 4 வருஷமா நீங்க பண்ண ஒரே சாதனை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக கடன் வாங்கியதான். 47 சுதந்திரம் அடைஞ்சு 2021 வரை தமிழ்நாடு மொத்த கடனே 4.5 லட்சம் தான். இவங்க வந்து 4 வருஷத்துல வாங்கிட்டாங்க 4 லட்சம் கோடி கடன். 10.5 லட்சம் கோடி கடன் நேரடியாக கடனும், பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் 5 லட்சம் கோடியும் 15 லட்சம் கோடி தமிழ்நாடு தத்தளிக்குது. திமுக வந்து எல்லா விஷயங்களையும் இங்கே நல்லதா நடக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை மக்களிடம் கொண்டு போய் ஊடகங்கள் மூலம் சேர்க்கிறாங்க தவிர அடிமட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ. நீங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு பார்பெட் சில்வர் ஸ்பூன் அவருக்கு தெரியுமா? ரோட்ல படுத்திருப்பாரு, அவரு இட்லி கடையை சாப்பிட்டுருப்பாரா, தெருவோர இட்லி கடையில் சாப்பிட்டுருப்பாரா, பசிக்கு சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ இருந்திருப்பாரா? தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழக மக்களுக்கு இஎம்ஐ கட்டுறாங்க. தவப்புதலுக்கு 1000 ரூபாய் காலையில் இஎம்ஐ கட்டுறது கிடையாதுங்க. நீங்க வந்து தயவு செய்து வேட்டி சேலை எங்களுக்கு வேணாம், வேலை வெட்டியே கொடு. தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 3.5 லட்சம் அரசாங்க ஊழியர்களுக்கு நாங்கள் வேலை கொடுப்போம். இது வந்து அவங்க சொன்ன தேர்தல் மேனிஃபெஸ்டோ. எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க? வெறும் 50,000 பேர் வேலை கொடுத்துருக்காங்க. விஜய் சொல்லுங்க. இதே குர்ஆன் மீர் ஆணையான்னு விஜய் சொல்லுவாரா? அவர் வந்து கிறிஸ்டியனுங்க, அவர் எப்படி சொல்லுவார் குர்ஆன் மீர் ஆணையா சொல்லுவார்? அவரு புசியானந்து சொல்றதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். புசியானந்தெல்லாம் அரசியல் ஒரு நபராகவே நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம இந்த ஒரிஜினல்லாம் நேற்று பேஞ்ச மழையில் முளைச்ச காலம், அவரெல்லாம் ஒரு ஆளாவே நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்க போய் பிரசாந்த் கிஷோரோட ஓரமான ஒர்க் பண்ணா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுமா? பிரசாந்த் கிஷோரே ஓட்டாரியா? அவங்களுக்கு என்ன மரம் மரத்தில் ஏறாத சேரைக்கில் இப்படி இதுக்கான தலைவர்கள் தான் அவர்கள். எல்லாம் ஒழுங்கா நிலை ஒழுங்குபடுத்தி எல்லாம் தலைவர் இதுக்கான தலைவர்கள் தான். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு செயலாளரான நம்ம வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஸ்டாலின் அவர்கள் பாருங்கள், உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட வந்து உங்களுடன் ஸ்டாலின்ற திட்டத்தை வந்து நிறைவேற்றுறீங்களா, கரெக்டாக போயிட்டு இருக்கான்னு அந்த உடம்பு சரியில்லாத கூட கையில் கட்டு போட்டுட்டு அவர் வந்து காணொலி வாயிலாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு சார். இப்படியேப்பட்ட சிஎம் கொடுத்து வச்சிருக்கோம்ல சார். நம்மளாம் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரில. சிஎம் வந்து எதுக்கு திடீர்னு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாருன்ற காரணம் உங்களுக்கு தெரியுமா? திடீர்னு தலை சுற்றல் வந்து விட்டதாக செய்திகள். தலை சுற்றல் வந்துச்சுன்னு அவர் சொல்றாரு. அவர் இன்னொருத்தர் ஹாஸ்பிட்டல் அறிக்கை என்ன சொல்றாருன்னா, முத்து அவர்கள் இறந்ததுனால ஒரு நாள் ஃபுல்லாக அவர் சாப்பிடாம இருந்தாரு, அதனால போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இருந்தாங்க. நீங்க உதயநிதியுடைய அம்மா இருக்கக்கூடிய துர்கா ஸ்டாலினுடைய நானும் அவருன்ற அந்த நூல் வெளியிட்டவர் கூட அவரால் வர முடியல அப்படியெல்லாம் சொல்லப்படுது. நான் வந்து தனிப்பட்ட முறையில் என்ன நினைக்கிறேன்னா, மோடிஜி அவர்கள் சென்னைக்கு வர இருக்கிறார். மோடிஜி சென்னை வர ஏற்கனவே மோடிஜி அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு வரப்ப இவர் வந்து இருக்கிற வேலையெல்லாம் ஊட்டியில் போய் நான் திட்டத்தை தொடங்கணும்னு போய் தொடங்கி வச்சார். மோடிஜி அவர்கள் 4500 கோடி பெருமான திட்டத்தை பாம்பன் பாலத்தில் திறந்து வச்சுட்டு அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு. அதில் வந்து எல்லா நம்ம நாயனார் கூட மேலே இருந்தார், உங்களுக்கே தெரியும். எல்லா மினிஸ்டர்ஸும் கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா திட்டம் தொடங்கப்படுவது எங்கே? தமிழ்நாட்டில். அந்த திட்டம் கொடுக்குற மாநிலம் இது தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாடுடைய புரோட்டோகால் படி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அங்கே இருக்கணும். அவர் வந்து தொழில்துறை அமைச்சு வச்சு விட்டுட்டார். இப்போ அதே மாதிரி ஒரு சர்ச்சை இப்போ வருது. இப்போ சனிக்கிழமை மணிக்கு மோடிஜி அவர்கள் வந்து இங்கே வர்றாரு, தூத்துக்குடி வர்றார். சரிங்களா? அப்புறம் வந்து 2 நாள் கழிச்சு ராஜேந்திர சோழனுடைய திருவாடுதுறை விழாவுக்கு அரியலூருக்கு வர்றார். இப்போ இந்த இரண்டுக்குமே நம்ம போகணுமே. நல்லா கேட்டுங்க. இது இரண்டுத்துக்கு நம்ம போன புரோட்டோகால் படி உடம்பு சரியில்லைன்ட்டா முடிஞ்சு போச்சு.
இப்போ உடம்பு சரியில்லைங்க சும்மாவும் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து 45 நாளில் 46 சேவை கொடுக்குறோமே. 4.5 வருஷம் தூங்கிட்டோம். 4.5 வருஷம் படுத்து தூங்கியாச்சு. திடீர்னு முழிச்சுக்கிட்டா நான் சேவை பண்ண எல்லாரும் உனக்கு என்ன வரல, கரண்ட் பில்லு மாத்திரமா வா, உனக்கு கலைஞர் உரிமை தேவையில்லையா வா, உனக்கு பட்டா வரலையா வா, உனக்கு என்ன சேவை வேணும் வா, எல்லாமே தரோம் அப்படின்னு சொல்லி திடீர்னு முழிச்சுக்கிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. 4 IAS அதிகாரிகள், கக்கன் சிங் பேடி அவர்லேருந்து, ராதாகிருஷ்ணன்லேருந்து, தீரஜ்குமார்லேருந்து, அமுதாலேருந்து, தமிழ்நாட்டுடைய 4 IAS அதிகாரிகளுடைய அரசு எந்திரத்தை இந்த திமுக ஆட்சி தவறாக பயன்படுத்தி இன்னைக்கு ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. நீ கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. எப்படிங்க நீங்கள் 4 IAS நீங்கள் செய்தி விளம்பரத்துறைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? செய்தி விளம்பரத்துறை அமைச்சரும் வெள்ளங்கோயில் சாமி தான் இருக்கிறாரு. அவருக்குள்ள 2 IAS இருக்கிறாங்க. நீங்கள் என்ன சாதனை பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த சாதனையெல்லாம் எடுத்து அது ஒரு ஏவியா பண்ணி செய்தி விளம்பரத்துறை குறித்து செய்தி விளம்பரத்துறை ஒட்டுமொத்த இந்தியா தமிழ்நாட்டுக்கு கூட விளம்பரப்படுத்துறது தான் ஒரு அமைச்சகமே இருக்கு. யாரே ஒரு ஆளே போட்டிருக்கோம். அவருக்கு 1,05,000 சம்பளமும் கொடுக்குறோம். அந்த அமைச்சர் நம்ம சம்பளம் கொடுக்குறோமா இல்லையா? மினிஸ்டருக்கு அவருக்கு 2 PA காரு லொட்டு லோசுக்கு எல்லாமே கொடுக்குறோமா? 2 IAS கேடரும் கொடுக்குறோம். இப்போ இந்த IAS கேடருக்கு தெரியாது, வெள்ளங்கோயில் சாமிநாதனுக்கு தெரியாத இந்த 4 IASக்கு தெரியுதா? அப்போ இங்கே வந்து முதல்வர் ஆட்சி நடக்குதா? நான் முன்னாடி சொன்னது காவல்துறை ஆட்சி நடக்குதா சொன்னேன். நான் இப்போ மாத்திரேன் அதை. இந்த காணொலியில் அதிகாரிகள் ஆட்சி நடக்குது, IAS ஆட்சி நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு சாதனை பண்ணி நீங்கள் ஒரு மினிஸ்டர் ஆகிறீங்க. இப்போ போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் இருக்கார், கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கண்ணப்பன் இருக்கார், பால்வளத்துறை அமைச்சர் வந்து மனோ தங்கராஜ் இருக்கு. நாங்கள் இந்த அமைச்சர் துறையில் நான் பதவியேற்றிலேருந்து இவ்வளோ சாதனை பண்ணியிருக்கேன்னு யார் சொல்லணும்? அமைச்சர் சொல்லணுங்க. அதுக்கு தாங்க அவர் தேர்ந்தெடுத்திருக்கோம். அவருக்கு 1,05,000 சம்பளம் அதுக்கு தான் கொடுக்கும். அதை போய் ஒரு IAS கொடுத்து ஆமாம் அவர் செஞ்சுட்டார், கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு தலைவர், நான் ஆத்தரைஸ் பண்ணுறேன், இவர் செஞ்சது கன்ஃபார்ம், செய்தி விளம்பரத்துறை போடுங்கன்னா என்ன வேலை அது? என்ன இப்போ இந்த 4 IAS கேட்டருக்கும் வேலையே இல்லையா? நீங்கள் ஏற்கனவே அமுதா IASக்கு அவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளோ பேர்டன் இருக்காங்க, உள்துறை சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருக்காங்க, பரணிக்குமார் மாதிரி அவங்க. கக்கன் சிங் பேடிக்கும் அவ்வளோ வேலை இருக்குது, ராதாகிருஷ்ணன் சுகாதாரத்துறை பார்த்துட்டு இருக்காரு, தீரஜ்குமாரும் நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்கப்ப அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த அரசாங்கம் நம்ம மினிஸ்டர் சொல்கிறத மக்கள் ஏற்றுக்கிறது இல்லை. 2வது, எந்த மினிஸ்டரும் துறைவாயா வேலை செய்யறதில்ல. இது மாண்பு முதலமைச்சர் இப்படி தான் நினச்சிருப்பாரு. என்னன்னா நீங்கள் மினிஸ்டர்கிட்ட போய் மனு கொடுக்குறீங்க, ஐயா இந்த காவல் வெட்டணும், இங்கே ஒரு கழிப்பிடம் கட்டணும், இந்த பள்ளிக்கூடத்துக்கு கூடுதல் கட்டணும் கூட நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா அந்த மினிஸ்டர் எடுத்து வச்சுக்கிட்டு நேராக வந்து கொத்தனாரை கூப்பிட்டு இவர் கூட நிதி அமைச்சத்தில் போய்ட்டு பணத்தை வாங்கி கட்ட போகிறாரா? அது மினிஸ்டர் எங்கே கொடுக்க போகிறாரு? நேராக போய் ஆஃபீஸர்கிட்ட தான் கொடுப்பாரு. அமைச்சர் என்ன பண்ணுவார்? அவரே எல்லா வேலையும் பண்ணுவாரா? ஒரு MLA ஆகட்டும் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? அமைச்சர் ஆஃபீஸர்கிட்ட கொடுப்பாங்க, ஆஃபீஸர்ஸ் டேட்டா எடுப்பாங்க, இது எங்கெங்கே தேவைப்படுது அதுக்கான ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க, நிதி அமைச்சர்கிட்ட பேசுவாங்க, அதுக்கான ஃபண்டை ஒதுக்குவாங்க. அப்புறம் அந்த ஃபண்டில் வந்து பெரிய ப்ராசஸாக இருந்தால் என்ன வேலையோ பண்ணுவாங்க. இது எதுக்கு இப்படி துற்றி காதை சுற்றி மூக்க தொடுவானே? நேரடியாக ஆஃபீஸர்கிட்டே கொடுத்துட்டா நாங்கள் நேரடியாக ஆஃபீஸர்கிட்டே கொடுத்தா இப்போ அவர் தீர்வு பண்ண போகிறாரு. இப்போ மினிஸ்டர் அங்கே தேவையில்லைல்ல. ஆனால் நாங்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்கோம்? மக்களால் தேர்ந்தெடுத்து பற்றி மினிஸ்டருக்கு தான் நாங்கள் சொக்கா பூச்சி கேள்வி கேட்க முடியும், IAS அதிகாரிகள் கேட்க முடியாது. ஏன்னா அவர் அதிகாரி. கொடுக்கப்பட்ட பணியை அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்றக்காக செய்வதற்காக வேலைக்கு அமர்த்தப்பட்ட ஒரு அதிகாரி அவர். அவர்கிட்ட நாங்கள் போய் கேட்க முடியாது, எங்கள் வீட்டில் தண்ணி வரல, நீங்கள் அவர் கேட்க முடியாது. மினிஸ்டர் சொக்கா பூச்சி கேட்கலாம், எங்கள் வீட்டுக்கு தண்ணி வரல, முதல்ல தண்ணி வரது வெளியே போகணும், உனக்கு தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம், நீ தேர்ந்தெடுக்கிறப்போ எங்கள் வீட்டுக்கு தண்ணி வரும்னு சொன்னேன், வரல, மழை காலத்தில் தண்ணி தீங்குது, அது முதல்ல மாற்றி கொடு, உனக்கு அதுக்காக தான் தேர்ந்தெடுத்தோம். நீங்கள் மினிஸ்டர் கேட்கலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதியை இங்கே இந்தியாவில் பிறந்த எந்த ஒரு குடிமகனும் சொக்கா பூச்சி கேள்வி கேட்கறதுக்கான உரிமையை இங்கே கொடுத்துருக்கிறது. ஆனால் இவங்க இப்படி பண்ணுறாங்களா? இன்றைக்கி எதுவுமே IAS கேட் 4 பேர்ட்ட கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 4.5 வருஷமாக பண்ணாத ஒரு விஷயத்த 45 நாளில் 46 துறைகளில் எப்படி பண்ணுவாங்க? ஒரு டேட்டா நீங்களே சொல்லுங்கள், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 4 வருஷமாக அவங்களால பண்ண முடியல. 4 வருஷமாக நீங்கள் பண்ண ஒரே சாதனை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக கடன் வாங்கியது தான். கிட்டத்தட்ட 1949 கட்சி ஆரம்பித்து 67 ஆட்சி பிடிச்சி கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுடைய மொத்த கடனே பார்த்தீங்கன்னா 47 சுதந்திரம் அடைஞ்சு 2021 வரை தமிழ்நாடு மொத்த கடனே 4.5 லட்சம் தான். இதில் 75 ஆண்டுகளில் இவங்க வந்து 4 வருஷத்தில் வாங்கிட்டாங்க 4 லட்சம் கோடி கடன். பொதுத்துறை நிறுவனங்களும் வேற 4 லட்சம் கோடி கடனை 1 லட்ச ரூபா இப்போ கடனை வாங்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் நேரடியாக கடனும், பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் 5 லட்சம் கோடியும் 15 லட்சம் கோடி தமிழ்நாடு தத்தளிக்குது. இது மட்டும் இல்லாமல் கார்பரேஷன் என்ன பண்ணுறாங்க? நாங்கள் போயிட்டு பங்கு சந்தையில் வந்து நாங்கள் வந்து பாண்ட்ஸ் வெளியிடுறோம், கார்பரேஷன் சார்பாக பாண்ட்ஸ் வெளியிடும், டிட்கோ வங்கியில் வட்டி அதிகமாக இருக்குது, டிட்கோ மற்ற வங்கி நபார்டு வங்கிலாம் பணம் தர்றப்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, அது மக்களிடமே நாங்கள் வந்து பங்கு சந்தை மூலம் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 200 கோடி ரூபா பண்ணி நாங்கள் மழைநீர் கால்வாயோ காவாவட்டை பண்ணுறோம். நாங்களே நீங்கள் தான் பணம் கொடுத்துருக்கிறீங்களே, நீங்கள் தான் வந்து தமிழ்நாட்டின் முதன்மை மாநிலம் எல்லாமே சாதனையாளர் சொல்கிறீங்களே, எதுக்கு மக்களிடம் போய் நீங்கள் பணம் கேட்குறீங்க? கேள்வி வைப்போமா இல்லையா? ஒரு கார்பரேஷன் போய் எதுக்குங்க பணம் கேட்குது? 200 கோடி ரூபா நீங்கள் அது ஒரு விழா, கடன் வாங்கிறதுக்கு ஒரு விழா, அது பெல் அடிக்கிற டங்குன்னு அடித்து எல்லாரும் வாங்க
எல்லாருக்கும் தமிழ்நாடுடைய கார்பரேஷன் வந்து பங்கு சந்தையில் பாண்டில் வெளியிடுறோம், அதை நீங்கள் வாங்கிக்கோங்க, கவர்மெண்ட் வாங்கிக்கோம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இவ்வளோ குறிப்பிட்ட வட்டியை சேர்த்து நாங்கள் இதில் பங்கு திருப்பி தரோன்னு சொல்லி அது ஒரு விழா வச்சு பண்ணால் இது எவ்வளோ பெரிய வெட்கக்கேடானது. அப்போ கார்பரேஷனில் பணமே இல்லையா? இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்கே இருக்க வந்து ஒரு மாய அரசாங்கம் மாதிரி காட்டுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் நான் குறை சொல்லுவேன். இங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய அடிமை ஊடகங்கள் திமுக செய்கிற அபரன் விஷயத்தை பொதுவெளியில் சொல்லாமல் பெரிய சாதனை பண்ண மாதிரியே உங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாருங்கள். உங்களை வந்து தூங்க விட மாட்டாங்க, உங்களை ஃபீட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு பிரச்சனை அதிகமாக வந்தால் டபுக்கு ஒரு படத்தில் சொல்ல போகிற இந்த M10 படத்தில் நாசர் வந்தோன்னா டே வந்துட்டாரா மயக்கம் போகிற வந்துடுவா. அதே மாதிரி தான் மாண்புமிகு முதலமைச்சர் இப்போ பிரச்சனை பூதாகாரமாக நிறையா வருது. மோடிஜி அவர் வந்தால் நம்ம வரவேற்க போனோம், இங்கே இந்த காவல்துறை பண்ணுற இந்த அட்டகாசம் தாங்க முடியல, இங்கே இருக்கக்கூடிய எந்த பணிகள் நடக்கலை, என்னடா பண்ணலாம், மயக்கம் போட்டு விழு, தொபுகடின்னு விழு, போ அங்கே உட்காந்துக்கு. இப்போ எல்லாருக்கும் ஒரு சிம்பத்தி வந்துடும், மயக்கத்திலே வேலை செய்கிறார் போ நம்மளால். அப்போ நீங்கள் தான் சுகாதாரத்துறை நம்பர் 1 வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி வந்து கிங் ஹாஸ்பிட்டல் திறந்துட்டேன், நம்ம வந்து ஓமந்தூரில் பெரிய மல்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது, இந்த உலகத்தரமான மருத்துவர்கள் எங்கிட்ட இருக்குன்னு சொல்கிறப்ப எதுக்கு அப்போலோ போய் படுத்துருக்கீங்க? வாங்க, கம்யூனிஸ்டை சேர்ந்த தலைவர்கள்லாம் எங்கே போய் படுக்கிறாங்க? நல்லகன்னு போய் அப்போலோவில் படுத்தாரா? அரசாங்க ஹாஸ்பிட்டல் தானே படுத்தாரு. குமரேடன் போய் அப்போலோவில் படுத்தாரா? அரசாங்க ஹாஸ்பிட்டல் படுத்தாரு. நீங்கள் தான் உலகத்தரமிக்க ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்களே, நீங்கள் எதுங்க அப்போலோவுக்கு போகிறீங்க? கேள்வி வைப்போமா இல்லையா? அப்போ என் உயிர் வந்து முக்கியம் இல்லை, உங்கள் உயிர் முக்கியம். அப்போ நீங்களே அரசாங்க ஹாஸ்பிட்டல் நம்பாதப்ப நாங்கள் என்ன எலியா போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கு? ஒவ்வொரு வாட்டி போய் டாக்டர் ஊசி போடுங்க, டெஸ்ட் ஓகேன்னு நாங்கள் இருந்துக்கிறோம், செத்து போய்ட்டா நாங்கள் செத்து போய்க்கிறோம். நாங்களாம் எலிகளா? கேட்போமா இல்லையா? யார் உதாரணமாக இருக்கணும்? இன்றைக்கி யார் உதாரணமாக இருக்கணும்? இன்றைக்கி வந்து ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரி மேம்பட்ட ஹாஸ்பிட்டலாக நாங்கள் கட்டிக்கிறோம். உலகத்தரமிக்க இதுக்கு வேலூரில் எக்யூப்மெண்ட்டே இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டல் திறந்தாங்க, திருத்தணியில் எக்யூப்மெண்ட்டே ஒரு ஹாஸ்பிட்டல் திறந்து நாங்கள் திறந்துட்டோம். ஐயோ, ஹாஸ்பிட்டலுக்கு கட்டடம் பண்ணுன்னு தெரியலையா? இங்கே எக்மோர் ஹாஸ்பிட்டலில் குடிக்க தண்ணியாக வரலன்னு இன்றைக்கி ஒரு காலையில் செய்தி. இன்றைக்கி காலையில் தான் அது பெரிய பிரச்சனையை தண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் திறக்கிறது ஒரு ப்ராஜெக்ட். இந்த சிவாஜி படத்தில் சொல்கிற மாதிரி உங்கள் ப்ராஜெக்டோட மொத்த வேல்யூ எவ்வளோ சார்? 10,000 கோடி. அது ஒரு 1000 கோடியை கொடுங்க. அதுக்காக என்ன இப்போ ப்ராஜெக்ட் மொத்த வேல்யூ எவ்வளோ? 5000 கோடி. டக்குன்னு ஒரு 500 கோடி கொடுங்க. இதுக்காக தான் ப்ராஜெக்ட் போடுறீங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. மக்களுக்கு சேவை செய்து நீங்கள் ப்ராஜெக்ட் போடல. அவசரமாக ப்ராஜெக்டை உடனடியாக ஏன் பண்ணுன்னா அந்த ஃபண்டை அதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு கமிஷன்ஸ் வாங்கணும். இவங்க சொல்கிறாங்க கலெக்ஷன் கரப்ஷன்ஸ்னு, அதே தான், அது உண்மை தான், அதில் மாற்றே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு நிறைய பிரச்சனைகள், சட்ட ரீதியான ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்காக ஒரு பயந்துக்கிறீங்களா? இல்லாட்டி மோடிஜி அவர்களை வந்து போன வாட்டி நம்ம போய் வரவேற்க போகிறப்ப மிகப்பெரிய ஒரு கண்டனம் எல்லாருமே எழுந்தது. மோடிஜி அவர்களே பர்சனலாக கோவப்பட்டதாக கூட சொல்கிறாங்க. அவர் பேச்சிலே தெரிஞ்சுது மோடிஜி அவர்கள் எதற்கு எடுத்தாலும் இந்த அரசாங்கம் அழுது கொண்டிருக்கிறது, பணம் தரல, பணம் சொல்லி கெஞ்சி கொண்டிருக்கிறது ஒரு பெரிய டக்குன்னு ஒரு கடுமையான சொல்ல வச்சார் அவர். இந்த வாட்டி அதேமாரி ஒன்று வச்சா நம்ம போக வேண்டியது வருமா? இப்படின்னு பல விஷயங்கள் வருதா இல்லையா? அதனால தான் போய் அவர் இருந்திருக்காருன்னு நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய குடிமக்கள் அனைவரும் அரசாங்க ஹாஸ்பிட்டலை நம்ப வேண்டும். ராஜீவ்காந்தி மருத்துவமனை சென்ட்ரலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, நான் நம்பணும். அரசு பொது மருத்துவமனை நான் நம்பணும்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அரசியல்வாதிகளுடைய குடும்பத்தாரும் தனக்கு ஒரு பிரச்சனை என்றால் அங்கே போய் இருங்க. அப்போ நான் நம்புகிறேன். நீங்கள் அங்கே போய் இருந்தால் தான் நான் தைரியமாக வருவேன். நீங்களே அங்கே போகிறப்ப நான் எங்கே போவேன்? தனியார் நோக்கி தான் நடப்பேன். உயிரை கொடுத்துட்டு போக முடியுமாங்க? அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து திமுக வந்து எல்லா விஷயங்களையும் இங்கே நல்லதாக நடக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை மக்களிடம் கொண்டு போய் ஊடகங்கள் மூலம் சேர்க்குறாங்க தவிர அடிமட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஜீரோ. நீங்கள் 4 கலைஞர் உரிமை தொகை கொடுத்தா தான், நீங்கள் வந்து ஓடிபியில் நம்பர் வந்தால் தான் உனக்கு கலைஞர் உரிமை தொகை. எவ்வளோ தராங்க கலைஞர் உரிமை தொகை? வருஷத்துக்கு 12,000 கோடி செலவு பண்ணுது கவர்மெண்ட். எப்படி கடன் ஆகாமல் இருக்குங்க? நாங்கள் ஒரு வீட்டுக்கு 3000 கொடுக்குறோம், தவப்பதவங்களை 1000 கொடுக்குறோம், வீட்டில் படிக்கிறவங்களுக்காக காலங்காலத்தில் சாப்பாடு போடுறோம். இதெல்லாம் என்னங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இல்லாதவர்கள் இப்போ கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் மூலம் நம்ம வந்து 80 கோடி பேர் மக்களுக்கு வந்து இலவசமாக 5 கிலோ அரிசியும் 1 கிலோ பருப்பும் கொடுக்குறோம். தன்னிறைவு பெற்ற, இப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு காங்கிரஸில் ஒரு புத்திசாலி கேட்டார் என்கிட்ட, நீங்கள் தான் 25% மக்களை வந்து வறுமை கோட்டிலேருந்து மேலே கொண்டு வந்துட்டீங்களே, இன்னும் ஏன் நீங்கள் 5 கிலோ அரிசி கொடுத்து மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும்னா அது கிடையாது. நாம் வந்து பசுமை புரட்சி மூலம் பயிரிடுதல தன்னிறைவு பெற்ற நாடோட அதிகமாக விளையுது நம்மகிட்ட. நமக்கு தேவைக்கு அதிகமாக வருதுங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும், மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்கிட்ட போதுமான அளவு அரிசி இருக்குங்க, நான் போதுமான அளவு சம்பாதிக்க, எனக்கு 5 கிலோ வேணாங்கன்னா அது ஸ்டாக் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இப்போ 50 டன் இருந்தால் போதும் அப்படின்றதுல நமக்கு 500 டன் கிடைக்குது. இப்போ பசுமை புரட்சி மூலம் எல்லா மாநிலத்திலும் நெல் விளைச்சல் அதிகமாக இருக்குது, பருப்புகள் அதிகமாக இருக்கப்ப அதை கவர்மெண்ட் ஸ்டாக் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க, உடனுடன் இலவசமாக கொடுக்குறாங்க. இதை புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் உடனே புத்திசாலித்தனமாக கேட்குறாரு, நீங்கள் தான் 25% பேரை வந்து வறுமை கோட்டிலேருந்து மேலே கொண்டு வந்துட்டீங்களா, அப்படியே 85 கோடி பேருக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க பிச்சைக்காராக்குறீங்கன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டான்.
ஒரு உலக சுகாதார நிலைக்கு தொழிலாளர் அமைச்சகம் சொல்லுது, உலக தொழிலாளர்களுக்கு சேர்ந்த ஒரு அமைச்சகம் சொல்லுது, இந்தியாவில் 140 கோடி மக்களில் 90 கோடி மக்கள் வந்து மத்திய அரசின் சமூக திட்டங்களில் யாராவது ஒரு பயனை பெறுகிறார்கள். எப்படி? அப்போ என்ன மாதிரி இப்போ நம்ம திட்டங்கள் நம்ம கொடுக்குறோம்? வீடு இல்லாதவருக்கு ஆவாஸ் யோஜனா வீடு, ஒருத்தங்க ஊதி கேன்சர் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக உஜ்வாலா திட்டத்தின் மூலம் கேஸ். எப்படி இது பாருங்க, உங்கள் வீட்டில் வந்து சுகாதாரமாக உங்களுக்கு வந்து பிளேக்னையோ காலராவோ வரக்கூடாதுனால மகாத்மா இது ஸ்வச் பாரத் திட்டத்தின் மூலம் இலவசமாக நீங்கள் கழிப்பிடம் திட்டத்துக்கான வசதி. இதையெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நான் உங்கள்கிட்ட பணம் கொடுத்தா, நான் ஐஸ் கொடுத்தா நேரடியாக உங்களுக்கு ஐஸ் வரணும், குச்சி வரக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக மோடி அவர்கள் தான் ஜன்தன் திட்டத்தின் மூலம் எல்லாருக்கும் வங்கி கணக்கு, எல்லாமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். உலகத்தில் நடக்கக்கூடிய டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் 50% டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இந்தியாவில் நடக்குது. உலகத்தில் கடம்பெற பண்ணுற செல்ஃபோன் கம்பெனியில் நம்பர் 1 இது அதிகமான செல்ஃபோன் கம்பெனி நம்ம தான் தயார் பண்ணுறோம். பல விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். இன்னைக்கு கான்ட்ராக்ட் லென்ஸை பற்றி கூட உலக சுகாதார நிலையம் கூட ஒன்று சொல்லியிருக்கு, அந்த நோயிலிருந்து ஒட்டுமொத்தமாக இந்தியா வந்து விடுபட்டுச்சு அப்படின்னு பல பெருமைகள் நம்ம சொல்லலாம். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, அடிப்படை தேவைகளை தான் மோடிஜி அவர்கள் வந்து நிறைவேற்றினார். அவர் வந்து கஷ்டப்பட்டதை பார்க்குறாரு. அவங்க அம்மா வந்து தண்ணி எடுத்து போகிறவங்க ரொம்ப தூரம் போகிறாங்க, ஜல்ஜீவன் மூலம் எல்லா வீட்டுக்கு தண்ணி கொடு, ஜல்ஜீவனில் எடுத்துகிட்டு போ. ஒரு விவசாயி எதனால வாங்க முடியல? விவசாயி வந்து எவ்வளோ பணம் சம்பாதிப்பான், திடீர்னு வெள்ளமோ வந்து ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அடுத்த வாட்டி அவன் பயிர் வைக்கிறது விதை நெல் வாங்கணும், விதை நெல் வாங்கிறதுக்கு அவன் யார்கிட்ட போய் கடன் வாங்கணும். அந்த மாதிரி எந்த விவசாயியும் யாரிடம் கடன் வாங்கக்கூடாதுன்னு தான் கிசான் PM கிசான் திட்டத்தின் மூலம் உங்களுக்கு 4 மாதத்துக்கு ஒரு 2000, வருஷத்துக்கு 6000 ரூபா கொடுக்குறோம். இதெல்லாம் எப்படின்னா ஒருத்தர் அடிபட்டா தாங்க தெரியும். நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு பால்வத் சில்வர் ஸ்பூன், அவருக்கு தெரியுமா? ரோட்டில் படுத்திருப்பாரு, அவர் இட்லி கடையை சாப்பிட்ருப்பாரா, தெருவோரம் இருந்து இட்லி கடையில் சாப்பிட்ருப்பாரா, பசிக்கு சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ இருந்திருப்பாரா? மாண்பு முதலமைச்சர் MK ஸ்டாலின் இருந்திருப்பாரா? ஆனால் மோடிஜி அவர் இருந்திருக்காரு, டீ வித்தவர் அவர். எங்கேயுமே அது கூச்சப்பட தேவையில்லை. அப்போ ஒரு மனிதன் வந்து தான் சின்ன வயசில் என்னென்ன கஷ்டப்பட்டமோ, தன் குடும்பம் என்னென்ன கஷ்டப்பட்டுச்சோ, தன் தாயார் என்ன கஷ்டப்பட்டுச்சோ, இன்றைக்கி வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மகளிர் வந்து டாய்லெட் போகணும், இயற்கை உபாதையை கலைக்கணும்னா நைட்டு 12 மணிக்கு தூரமாக போகணும். அங்கே பாம்பு கடிக்கும், பள்ளி கடிக்கும், பாச்சா கடிக்கும், எதுவுமே கிடையாது. இருட்டில் பயந்து காலையிலேருந்து தன் இயற்கை உபாதைகளை அடக்கி வைக்கணும். அதுக்காக தான் முதல்ல கொண்டு வந்த திட்டம் தான் ஸ்வச் பாரத். எவ்வளோ மகத்தான திட்டம் தெரியுமா? அது எவ்வளோ மகத்தானது. மகளிருக்கான சுய உரிமையை கொடுத்த திட்டங்க அது, சுய உரிமையை கொடுத்த திட்டம். அதில் ஒரு விளம்பரமே வரும், உங்கள் வீட்டில் இருக்கு டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், டாய்லெட் இருக்கா கல்யாணம் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுத்தாங்க. முன்னாடி வந்து பொதுவில கழிப்பிடத்துலேருந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணதை மாற்றி இன்றைக்கி வீட்டுக்கு வீடு வந்து கழிப்பிடம் கொண்டு வதற்கு 12,000 ரூபா. ஆல்ரெடி இருந்து உடஞ்சி போச்சா, இந்த 8000 படி நேரடியாக கொடுக்குறாங்க. அப்போ அதிலே அடிபட்டதுனால தான் அது போகிறாங்க. அவங்க அம்மா ஊதுன்னு ஊதுறாங்க. மோடிஜி அவர்கள் தாயார் வந்து ஊதி அவங்களுக்கு வந்து அந்த புகை உள்ளே போயிட்டு பழசு இப்போ 500 சிகரெட் புடைக்கிறதுக்கு ஒரு சமமாக அந்த ஊதாங்களில் ஊதுறது. உடனே அதுக்கு கொண்டு வந்து உஜ்வாலா திட்டம். காசு இல்லையா, பரவாயில்ல, இருந்தா வருஷத்துக்கு 2 கேஸ் வாங்கிக்கணும். எவ்வளோ பாருங்க, இந்த மாதிரி திட்டங்களை நீங்கள் கொண்டு வாங்கினா நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், அதை எதையுமே கடைசியில் பண்ணல. கடைசியில் என்ன தான் பண்ணீங்க சொல்லுங்கள்? காலங்காலத்தில் சாப்பாடு போடுறேன்றீங்க, சரி போடுறீங்க, தவ புதலுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்றீங்க, கொடுக்குறீங்க, மகளிர் உரிமைக்கு 12,000 கோடி போகுது. இது எல்லாம் வந்து ஒன் டைம் இதுவா? நான் கேட்குறதுலாம் ஒன் டைம் கிடையாதுல, வருடம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ கலைஞர் உரிமைக்கு 12,000 கோடி நீங்கள் வருஷத்துக்கு கொடுக்குறீங்கன்னா 5 வருஷம் இருந்தால் 5 × 12,000 கொடுத்து தானே ஆகணும். கிட்டத்தட்ட எவ்வளோ வருது? 60,000 கோடி வருதா இல்லையா? அது எங்கே போகும்? அப்போ இஎம்ஐ மாதிரி கட்டிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழக மக்களுக்கு இஎம்ஐ கட்டுறாங்க. தவ புதலுக்கு 1000 ரூபா, காலையில் இஎம்ஐ கட்டுறது கிடையாதுங்க. நீங்கள் வந்து தயவுசெய்து வேட்டி சேலை எங்களுக்கு வேணாம், வேலை வெட்டியே கொடு, இதுதான் நம்ம கேட்குறோம். வேட்டி சேலை எனக்கு வேணாம், வேலை வெட்டியே கொடு. நீங்களுக்கு வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டா எனக்கான பணத்தை நான் சேமிப்பேங்க, எனக்கான பணத்தை நான் சம்பாதிப்பேன். இன்றைக்கி தமிழ்நாடு வந்து கல்வியில் மேம்பட்ட மாநிலம் ஆயிடுச்சு. இன்றைக்கி சின்ன வேலைகள் பார்க்கறது நம்ம உடனடி தொழிலாளர்கள் தான் நம்ம நம்பியிருக்கிறோம். மேம்பட்ட மாநிலம் ஆகிறப்ப எனக்கு வேலை இருந்தால் தானே பண்ண முடியும். இன்றைக்கி பிஇ படித்தவங்களாம் பாதி பேர் சொமோட்டோவுக்கும் ஸ்விக்கிக்கும் போய் வண்டி எடுத்துட்டு ஏன் சுற்றுறான்? இங்கே அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுங்க. இன்றைக்கி மம்தாவுக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. 14 ஆண்டு மம்தா வந்து மேற்கு வங்கத்தில் ஆண்டதில் 7000 பேர் கம்பெனிஸ் வந்து மேற்கு வங்கத்துக்கு வந்து கம்பெனி நடத்த மாட்டேன்னு கோச்சிக்கிட்டு வேறு ஊருக்கு போயிடுச்சுன்னு இன்றைக்கி டேட்டா சொல்லுது. நீ டேட்டா சொல்லு. அதேமாதிரி இங்கேயும் தான் கிட்டத்தட்ட 12,000 கோடி மதிப்புள்ள தொழிற்சாலைகள்லாம் ஸ்ரீநகர் போயிடுச்சுன்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரா இல்லையா? அப்போ இவங்க எதை நோக்கி நகர்றாங்கன்னா பில்டிங்கை நோக்கி மட்டும்தான் நகருவாங்க. பெரிய பில்டிங்கை போட்டு ப்ராஜெக்ட்டு இதை வச்சா நமக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும், இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணால் கீழ்மட்டத்தில் என்ன, அடிமட்டத்தில் என்ன? நீங்கள் கல்வி வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 1967 வரையும் திமுக ஆடிட்டு இருக்கு. இன்றைக்கும் மரத்தடிகளுக்குள்ள பள்ளிக்கூடம் நடக்குதா இல்லையா? அப்போ நம்ம எல்லாம் தண்ணீரை அடைஞ்சிட்டோம். கேள்வி கேட்பாங்களா இல்லையா?
இப்போ நாங்கள் வந்து 50 வருஷமாக நாங்கள் ஆண்டுட்டோங்க, மாறி மாறி நாங்கள் தாங்க ஆண்டுட்டோம்னு சொன்ன பிறகு இன்றைக்கி மரத்தடிக்கையில் நீங்கள் பள்ளிக்கூடம் நடத்துறீங்களா? அப்போ கல்வியில் எந்த அளவு தண்ணீர் நடந்துருக்கு? ஏசார் ரிப்போர்ட் ஒன்று சொன்னால் இவர் ஒரு ரிப்போர்ட் எடுத்து வந்து இல்லை எல்லா பசங்களும் சூப்பராக படிக்கிறாங்க. மக்களை எப்படி ஏமாத்துறது பாருங்க. நீட்டை வந்து மாற்றிடுவோன்ற மடைமாற்று பண்ணிடுவேன், மீட்டை மாற்றத்துக்கான ரகசியம் தெரிஞ்சானாங்க. இல்லை, கச்சத்தீவை இவன் கொடுத்துட்டு மறுபடியும் தீமீட்டு கொண்டு நம்மக்கிட்ட உயிர் எடுக்கிறாங்க. கச்சத்தீவை கொடுத்தது இவருங்க, நீட்டை கொண்டு வந்து எல்லாம் பாருங்கள் எப்படி ப்ளே பண்ணுறாங்க. இந்த தயவுசெய்து புரிஞ்சு. இன்றைக்கி வைகோ வீராவசமாக பேசியிருக்காரு பார்லிமெண்ட்டில். கச்சத்தீவை கொடுக்குறப்ப தூங்கியிருந்தார் இவர், இன்னைக்கு வீராவசமாக பேசியிருக்காரு. இதே கச்சத்தீவை இந்திரா காந்தி அவர்கள் வந்து இலங்கையை கொடுக்குறப்ப பார்லிமெண்ட்டில் எதிர்த்து பேசின ஒரே ஒரு ஆள் மாண்புமிகு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் தான். அது இங்கே சொன்னால் எங்களுக்கு புரியாது. நீங்கள் ஸ்டெர்லைட் ஆலை ஓப்பன் பண்ணுன்ட்டு மற்ற பேர் நிற்கிறான். ஸ்டெர்லைட் ஆலை மூட்டிங்க, நீங்கள் பாதி பேர் பாருங்கள், நீங்கள் முந்தானது 2 நாளாக பாருங்கள், ஸ்டெர்லைட் ஆலை ஓப்பன் பண்ணுங்கள், தொழில் வளர்ச்சி இல்லை அப்படின்றாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு கன்சிடர் பண்ணமா இல்லையா? சரி, நாங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கேட்குறோம். நீங்கள் வந்து இது சிங்கப்பூர் போனீங்க, துபாய் போனீங்க, மற்ற நாடுகள்லாம் போயிட்டு நாங்கள் வெளிநாட்டிலேருந்து அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டோம், உலக முதலீட்டு மாநாடு நடந்துட்டு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டோம். டேட்டா கொடுங்க. எத்தனை தொழிற்சாலைங்க ஆரம்பிச்சிருக்காங்க, எத்தனை பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்க, ஒரே ஒரு டேட்டா சொல்கிற புரிஞ்சுக்கோங்க. இவங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3.5 லட்சம் அரசாங்க ஊழியர்களுக்கு நாங்கள் வேலை கொடுப்போம். இது வந்து அவங்க சொன்ன தேர்தல் மேனிஃபெஸ்டோ. எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க? வெறும் 50,000 பேர் வேலை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இன்னொரு காமெடி சொல்கிறாங்க இவங்க. 2021 இப்போ 2025 வரையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவங்க மொத்த பேர் 75,000 பேர் ரிட்டையர் ஆனவங்க. இவங்க கொடுத்துருக்க வேலை பாருங்கள், வெறும் 50,000 பேர். ரிட்டையர்மெண்ட் ஆன அளவு கூட இவங்க ஃபில் பண்ணல. ரிட்டையர்மெண்ட் ஆனால் 75,000 நீங்கள் 3.5 லட்சம் கொடுத்து ஃபில் பண்ணுன்றது அதை பண்ணல. அது ஜாக் டோட்ஜியா டெய்லி அதை பற்றி பேசுகிறான், அதை பற்றி எதுவும் பேசுகிறான். நீங்களாம் வீட்டுக்கு போகிற வேலை வச்சு நீங்கள் எதிர்கட்சியில் உட்கார வேண்டிய டைம் வந்துச்சுன்னு கூட சொல்கிறான். அதை கூட இவங்க ஃபில் பண்ணாமல் கட்டமைப்பை வந்து பெருசாக சாதனை பண்ண மாதிரி நாங்கள் பெரிய இது பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தவிர என்னுடைய பர்சனலாக நான் நினைக்கிறது, மோடிஜி அவர்களுடைய திட்டம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அவருடைய வருகை வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்மளும் விசாரிக்காமல் போனால் தேவையில்லாமல் சர்ச்சை வரும். எடப்பாடி அவர் சந்திக்கிறதா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அவர் தூத்துக்குடியில் எடப்பாடி சந்திக்கிறதுக்கு டேட்டா. இந்த டைம் நம்மளும் அங்கே போயின்னா அதுவாகிடும், டக்குன்னு மயக்கம் போட்டு போய் படுத்துப்போம். படுத்துட்டு நாங்கள் வந்து அலுவலெலாம் பார்க்குறோம், விழுந்ததுமாச்சு, அலுவல் பார்த்த மாதிரி ஆச்சு, மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்த மாதிரி ஆச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து காவல்துறைக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து கோயம்பேடு காவல் நிலையத்துக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, சார் ஒரு பையன் வந்து இங்கே வண்டியில் விட்டு இறங்குறான், அவனை பிடிச்சி கொடுங்க, அவனை பிடிச்சி கொடுத்தா அவங்களுக்கு பணம் தரேன்னு சொல்கிறப்ப கோயம்பேடில் இருக்கக்கூடிய 2 காவல்துறை காவலர்கள் அந்த பையனை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் ஒரு பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு லாயர்ட்டை ஒப்படைக்கிறாங்க, இப்போ கைவிட்டு பெற்றுட்டு. இது எவ்வளோ பெரிய அவலம் பாருங்க. ஒருத்தர் எங்கேயோ இருக்க ஒரு ஃபோன் பண்ணி ஒருத்தரை பிடிங்க அவன் பணம் தரணுன்றப்ப காவல்துறை அவனை பிடிச்சி என்ன பண்ணணும்? காவல்துறையில் தானே ஹேண்டில் பண்ணணும். இன்னாட்ட ஒப்படைக்குன்னா காவல்துறை இன்னாட்ட போய் ஒப்படைக்கிறாங்க, ஒப்படைச்சு ஒரு குறிப்பிட்ட பணத்தை வாங்கிக்கிறாங்க. இப்போ அங்கேயே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கோயம்பேடில். இதெல்லாம் எப்படிப்பா? இதெல்லாம் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமா வெளியே வருதுங்க. முன்னாடி வெளியே வராமல் இருந்துச்சு, இன்றைக்கி வந்து திருமலாபால்லேருந்து திருப்பூர்லேருந்து இந்த விஷயம் எல்லாமே வெளியே வருது. இன்றைக்கி கஞ்சா வச்சுக்கனுடைய எல்லா பிரச்சனையும் ஏன் பற்றவில்லையே தெரியுதுன்னா, இன்றைக்கி 18,300 போக்சோ வழக்குகள் கைது செய்யப்படுறது. குழந்தையிலேருந்து கிழவி வரையும் பாதுகாப்பு இல்லைன்றார் எடப்பாடி தமிழ்நாட்டில். குழந்தையிலேருந்து கிழவி வரையும் பாதுகாப்பு இல்லையாங்க அப்படின்றார். இதுக்கெல்லாம் மூல காரணம் எங்கே வந்து நிற்குதுங்க? இவ்வளோ போக்சோ வழக்கு. மாண்பு முதலமைச்சர் சொல்கிறாரு, 1 லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம். 1 லட்சம் போராட்டம் நடக்குதுன்னா அப்போ இந்த நாடு, இந்த தமிழ்நாட்டில் என்ன சட்டம் உங்களுக்கு என்ன நடக்குது? ஆட்சி நடக்குதா? 1 லட்சம் போராட்டம்னா எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு தன் உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காக போராட்டத்துக்கு வருவான்? இதை சிந்திக்கணுமா இல்லையா? இன்னொரு புத்திசாலி சொல்கிறாரு, 51% கிட்டத்தட்ட 60% பெண்கள் தான் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் பெண்கள் தான் அதிகமாக வேலை செய்கிறாங்க. அந்த குடும்பத்தை பாதி பேர் டாஸ்மாகில் குடிச்சிட்டு வீட்டில் கிடக்குறாண்டா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வெளியே போய் சம்பாரித்து குடும்பத்தை காப்பதுக்காக வெளியே வராங்கடா, அதை மறைச்சிக்கிட்டு. எப்படி மறைப்பாங்கன்னா, இப்போ எடப்பாடி கவர்மெண்ட்டில் வந்து தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா, தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, மக்கள் அவதி, கவர்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இங்கே மக்கள் வந்து வெள்ளத்தால் அவதிப்பட்டிருக்காங்க, அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு போடுவான் அதே மீடியா. இதே தண்ணி வந்து மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் வந்தால் அதில் பசங்க குதித்து விளையாடுறாங்க, வெள்ளத்தில் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, வெள்ளத்தை வந்து குதூகலமாக வரவேற்கிறாங்க, அவங்க வந்து சந்தோஷம் அடைகிறாங்க. எப்படி பாருங்க, நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி தான் தன்னுடைய அடிமை ஊடகங்களை வைத்து இங்கே நல்லாட்சி நடக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கு தான் நம்மளை போன்ற ஆட்கள் வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வான ஒரு விஷயங்களை மக்களை கொண்டு போய் சேர்க்கணும். ஓகே சார், கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார். அதாவது தாவேக்காவுக்கு என்ன அவ்வளோ கோவம் தெரியல பாஜக மேலே. ஆதவர்ஜுனா சொல்லும்போது குரான் மீது ஆணையாக நாங்கள் சொல்கிறோம், அதாவது பாஜகவுடன் தாவேக்கா கூட்டணி வைக்காது அப்படின்ட்டு. என்ன சார் அந்த அளவுக்கு பாஜக மேலே கோவம்? குரான் மேலே ஆணையத்தை சொல்கிற அளவுக்கு? அதாவது ஆதவர்ஜுனா வந்து எப்படின்னா, நீங்கள் யாரை தொட்டால் பேசும் பொருளாவீங்கன்றதுல ஒரு வித்தை தெரிஞ்சவர். யாரை தொட்டால் பேசும் பொருளாகும்.
இன்றைக்கி திமுகவும் தொட முடியாது, பாஜகவை தொட்டால் நம்ம பேசும் பொருளாகவும் சொல்லி தொடுறாரு. அது எது குரான் மீது ஆணையன்றாரு? அவருன்னா ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் அவர் இல்லை, அங்கே நடக்கிற இஸ்லாமிய கூட்டத்தில் என்ன கலந்துக்கிறாரா? எது குரான் மீது ஆணையன்றாரு? இந்தியா மதச்சார்பற்ற நாட்டாடு தானே, 1976 கான்ஸ்டியூஷன் திருத்தியாச்சுல, இந்தியா மதச்சார்பற்ற நாடு தானே. அப்போ நீங்கள் எது குரான் மீது ஆணை? நான் ஆணையிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகலாம். சரி, அது சொல்கிறதுக்கு இவர் யார்? நான் சொல்கிறேன், விஜய் வந்து ஆத்தரைஸாக சொல்லியிருக்காரா? எங்கள் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு தேர்தலுடைய கூட்டணி லொட்டு லொசுக்கு எல்லாத்துக்கும் ஆதவ அர்ஜுனா அவர் தான் பொது வழியில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய். அது சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க? நான் சொல்கிறேன், நான் கேள்வி கேட்குறேன், ஆதவ நீங்கள் யாருங்க அது சொல்கிறதுக்கு? விஜய் சொல்ல சொல்லுங்கள். இதே குரான் மீது ஆணையான்னு விஜய் சொல்லுவாரா? சொல்லுவாரா? அவர் வந்து கிறிஸ்டியனுங்க, அவர் எப்படிங்க சொல்லுவார் குரான் மீது ஆணைவா? சொல்லுவார் அவர்? எதுக்கு இந்த பதிவுங்க செய்ய சொல்லணும்னா, ஏதோ கைத்தட்டில் வாங்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி சொல்கிறீங்க. பட் அவர் சொல்கிறதை பெருசாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கு நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக எதிர்க்கிற எல்லா கட்சிகளும் வாங்கன்னு நம்ம சொல்கிறோம், ஒரே இதில் வைக்கிறோம். நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஆதரவு நான் சொல்கிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக இருக்கிறதுனால நீங்கள் வரல, ஆனால் ஏடிஎம்கே நீங்கள் கூட்டணிக்கு வரலாம்ல, வரலாம்ல. ஏன்னா அந்த மாதிரி இங்கே நடக்கலையா? இங்கே கன்னியாகுமரி தாண்டினா கம்யூனிஸ்ட் ராகுல் காந்தி அச்சிக்கலையா? நீங்கள் ராகுல் காந்தி வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வெறுப்பது மாதிரி கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை நான் வெறுக்கிறேன் சொல்கிறாரா இல்லையாங்க? அவரு கேரளாவில் போய் சொல்கிறாரா இல்லையா? இங்கே வந்து கை கோத்துட்டு இருக்காரு, உத்தரசின்கிட்டையும் இல்லை கை கோத்துட்டு நிற்கிறாரா இல்லையாங்க? அப்போ என்ன சொல்கிறாங்க? இந்தி கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், இந்தி கூட்டணியில் நாங்கள் வந்து நாங்கள் இல்லை, குறைந்தபட்ச கூட்டணியில் நாங்கள் இருப்போம். அதேமாரி கூட இங்கே சொல்லலாம் விஜய். இப்போ விஜய் வர்றது கன்ஃபார்மாக இல்லைன்றது விஜய் தாங்க சொல்லணும். நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய புசி ஆனந்த் சொல்கிறதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். புசி ஆனந்தெலாம் அரசியல் ஒரு நபராகவே நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம இந்த ஆதவ அர்ஜுனாலாம் நேற்று பேஞ்ச மழையில் முளைச்ச காலம், அவரெல்லாம் ஒரு ஆளாகவே நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த கட்சிக்கு வேணால் அவர் அப்பா டக்கராக இருக்கலாம், நமக்கு பொறுத்தவரை நேற்று பேஞ்ச மழையில் காலம் தான் அவர். அப்படி தாங்க நாங்கள் எடுத்துப்போம். ஏன்னா அந்த நீங்கள் வந்து பவர்ஃபுல்லான ஒருத்தர் வர வார்த்தைகள் தாங்க. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லுங்க. விஜய் வார்த்தை வெல்லும் நம்புகிறோம், ஆதவ அர்ஜுனா புசியா இந்த வார்த்தையெல்லாம் கொல்லும். அவங்களுக்கு என்ன மரம், மரத்தில் ஏறாத, சேரைக்கில் இப்படி, இதுக்கான தலைவர்கள் தான் அவர்கள், இதுக்கான தலைவர்கள் தான். எல்லாம் ஒழுங்கான இல்லை, ஒழுங்குபடுத்தி எல்லாம் தள்ளுங்க தலைவர் இதுக்குதான தலைவர்கள் தான். இப்போ ஆதவ அர்ஜுனா எத்தனை பொதுக்கூட்டங்கள் பேசியிருக்காரு, என்ன அவர் அறிவார்ந்த சிந்தனை உள்ள ஆள், எவ்வளோ விஷயங்கள் அவருக்கு தெரியும். நம்மளுடைய 1947 சுதந்திரம் அடைஞ்சது இன்னைக்கு வரையும் வரலாறு தெரியுமா? திராவிட வரலாறு தெரியுமா? இங்கே திமுக பண்ண அவலங்கள் தெரியுமா? என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு? திராவிட கொள்கையிலான இங்கே எத்தனை ஜாதி இருக்குது, எத்தனை மதங்கள் இருக்குது, எப்படி இங்கே ஆட்சி அமைக்கப்படுகிறது, இதோட கட்டமைப்பு என்ன? நீங்கள் போய் பிரசாந்த் கிஷோரோட ஓரமாக நின்று ஒர்க் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா? பிரசாந்த் கிஷோரே ஓட்டாரியா? அவரே ஓட்டாரா இல்லையா? சுராஜ் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரியா? எனக்கு பீகார் எலெக்ஷன் இருக்கு, நான் தற்காலிகமாக விளைக்கிறேன் ஓட்டாரா இல்லையா? ஓடினாரு. அவர் எதிர்பார்த்தது திமுக வீழ்த்துவதற்கு எல்லா கட்சிகளும் ஒரே அணியில் சேர்ந்தால் நம்ம பின்னாடி, அவர் எப்போ தெரியுமா, எந்த கட்சி ஜெயிக்குமோ பின்னாடி வந்து வாழை பிடிச்சது, நாங்கள் தான் ஜெயிக்க வச்சோன்னு அடிக்கிறவர். அவர் அந்த மாதிரி கேரக்டர். அவர் ஒரு கட்சியை உருவாக்கிலாம் ஜெயிச்சு இதில் அவருக்கு அது கணக்கு போடுவார். ரைட், இந்த 1+1 1 3 இதெல்லாம் சேர்ந்து 5 தேர்றப்போ இது தேர்வு இதில் போய்ட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் பண்ணித்தரோம், நாங்களுக்கு வந்து எலெக்ஷன் ஒர்க் பண்ணித்தரோம், ஐபேக் நிறுவனத்துக்கு நாங்கள் வந்து கட்டமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கட்டமை நகரப்ப இவங்க வரலன்னா அவர் எகிரிட்டார், நான் தற்காலிகமாக விலகிட்டேன். இப்போ ஐபேக் நிறுவனத்தில் ஆதவ அர்ஜுனா இருந்தார், அவர்னா இப்போ அவர் இருந்ததுனாலே அந்த நிறுவனம் வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. இங்கே அவர் இருந்த ஒரே விஷயம் நல்லா பண்ணார் ஆதவ அர்ஜுனா. அவர் பெரிய கோபம் என்ன அப்படின்னா, போன வாட்டி அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறதுக்கு முன்னாடி ஐபேக் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறப்ப சபரீஸுக்கு மிக நெருக்கமாக அவர் இருந்தார். திமுகவில் இணைந்து சீட்டு கேட்டார் அவர், அவங்க தரமாட்டேன்னாங்க. சீட்டு தருவாங்கன்ற பேரில் 600 கோடி ரூபா லாட்ரி மாட்டிட்டு வந்து வாங்கி தேர்தல் பாண்ட்ஸும் கொடுத்தாரு. அவங்க காசியை வாங்கி வச்சு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, உனக்குலாம் சீட்டு தர முடியாது, நீ இன்னும் முளைக்கவே இல்லை, போயிட்டு வர ரஜான்ட்டாங்க. கோவத்தில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போகிறார். அங்கே போயிட்டு நின்றுட்டு சீட்டு தருவாங்கன்னா விடுதலை சிறுத்தையில் 2 சீட்டு எம்பி சீட்டு ஒதுக்குறாங்க. 3வது சீட்டு கள்ளக்குறிச்சி வேணும்னு அடம் பிடிக்கிறார் திரும்ப. யாருக்கு வேணும்னா ஆதவ அர்ஜுனா. உனக்கு கொடுத்தாலும் கொடுப்போம், ஆதவ அர்ஜுனா கொடுக்க மாட்டோம், ஓடி போயிடுன்னா மறுபடியும் திமுக அங்கே இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்றானுங்க. இங்கே வந்து செலவு பண்ணாலும் இவங்க விடுதலை சிறுத்தைகள் நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்ம தலைவரை கேட்குற கொடுக்க மாட்டேன்றாங்கன்றப்ப ஒரு குண்டத்துக்கு போடுவார். ஆட்சியில் பங்கு, எங்களுக்கு ஆட்சியில் பங்குன்னு ஒன்று தான். இந்த அப்படிதான் விஜய் வந்தோன்னா புதுசாக ஒரு வழி தெரியுது அவருக்கு. ஆஹா, திமுக ஒளி இப்போ செயலிழந்துட்டது, விடுதலை சிறுத்தைகள் ஒளி செயல்ந்து விட்டது, புது ஒளி தெரியுது, இவர் வந்து புதுசாக அரசியலுக்கு வந்தார், நம்ம பண்ணுற அப்பா டக்கரெல்லாம் பார்த்து நம்ம பெரிய அப்பா டக்கர் இவர் நினச்சிப்பாரு அப்படின்னு அதேமாரி அவர் நம்புறாரா, இவர் பெரிய ஆள் போலதுப்பா மார்ட்டின் மர்மன். வந்து சேர்ந்த 10 நிமிஷம் மார்ட்டின் வீட்டிலேருந்து ஒரு லெட்டர் வருது, இவனுக்கு எங்கள் குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை, 1 ரூபா தரமாட்டேன். இப்போ விஜய் சாராவில் அவனை வச்சுக்கவும் இல்லை, வெளியே அனுப்பவும் இல்லை. அவர் எதுக்குள்ளே கொண்டு வந்தார்?
போன வாட்டி தேர்தல் பாண்டில் ஒரு 600 கோடி திமுக வாங்கி கொடுத்தாரு. இந்த வாட்டி நிற்கிறப்ப நம்ம கஷ்டப்பட்டு வெயிலையும் மயிலும் உழைச்சி சம்பாதிச்ச காசு எது உண்ணுமா? இவர் ஆதவர்ஜனா வந்துட்டார், அவங்க மாமாட்ட சொல்லி ஒரு 500 கோடி கொடுப்பாரு, நம்ம எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம், நம்ம ஃப்ரீயாக இந்த வாட்டி எலெக்ஷனை கண்டென்ட் பண்ணலாம் விஜய் சார் நினைச்சார். இன்னைக்கு உள்ளே வந்தோன்னா பொண்டாட்டியை சொல்லிச்சு இவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இவங்களுக்கு பேசுகிற அரசியல் பேசிக்க எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா பிஜேபியை ஆதவர்ஜனா குடும்பத்தார்கள் எதிர்த்தாருன்னா, நீங்கள் ஆதவ் ராஜு குடும்பத்தாரனுடைய அவங்களுடைய மாமியார்னு சொல்கிறவங்க லீமா ரோஸ் வந்து ஐஜேகோட பொதுச் செயலாளர். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியோட சப்போர்ட்டராக அவருடைய மகன் சார்லஸ் வந்து பாண்டிச்சேரியில் வந்து அவ்வளோ பெரிய நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் பிஜேபிக்கு சப்போர்ட்டராகவே மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் ஃபுல்லாக பிஜேபி தான் ஆழுது. இவங்க லாட்ரி வருமா பிஸ்னஸ் எல்லாம் எங்கே கொடி கட்டி பறக்குது? வடகிழக்கு மாநிலம், அருணாச்சல பிரதேசம், மிசோரம், திரிபுரா, மற்ற இருக்கக்கூடிய 7 மாநிலம் தாங்க கொடி கட்டி பறக்குது. நீங்கள் மொத்தமாக அங்கே கை வச்சுக்கிறா எல்லாமே காலி ஆகினால அவங்க அடக்கி வாசின்றப்ப இவர் வெளியில் வந்துட்டு நாங்கள் பிஜேபியில் கூட்டே சேர மாட்டோம்னா உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, போயிட்டு வர ராஜான்ட்டாங்க. இந்த பிறகு மாட்டி குடும்பம் தெளிவாக சொல்கிறாங்க, சொத்தெல்லாம் பிரிச்சுட்டாங்க, தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆதவர்ஜனா எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அது ஒரு தனிப்பட்ட கருத்து அப்படின்னு. இப்போ விஜய் சாரால் என்ன பிரச்சனைனா, ஒரு 1000 கோடி இவன் கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு வருவான் நம்பி இவனை கொண்டு வந்து மேலே உட்கார வச்சா இவன் ஒன்றுமே இல்லாமல் வந்து நிற்கிறானே, இவனை வச்சுக்கலாமா வேணாமான்னு அவர் மறுபரிசீலனை பண்ணதாக கேள்வி. ஓகே சார், உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபாதனோட பார்த்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.